ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். நாளை ஜூலை 4 சிவராத்திரி. நாம் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று அங்கிருந்து இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் கொண்டு வந்து நம்முடைய வாசலில் நிலைவாசலில் கட்ட வேண்டுமாம். இப்படி நாம் கட்டிவிட்டோம் என்றால் குலதெய்வம் நாளை நாம் இந்த பொருளை அங்கிருந்து கொண்டு வந்து வாசலில் கட்டிய உடனே நம்முடைய வீட்டிற்கு வந்துவிடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளில் இருக்கின்றதாம். நாம் இந்த ஒரு செயலை இந்த சிவராத்திரி நாட்களில் நாம் செய்வதால் குலதெய்வத்தின் மனது மிகவும் மகிழ்ச்சி அடையுமாம். மாதம் மாதம் வருகின்ற சிவராத்திரி நாட்களில் உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு கட்டாயம் சென்று நீங்கள் எந்த ஒரு பொருளையும் வாங்கி கொடுக்க முடியவில்லை என்றாலும் ஒரே ஒரு நல்லெண்ணெய் விளக்கியோ நெய் விளக்கியோ மட்டும் நீங்கள் ஏற்றி விடுங்கள். இப்படி நாம் சிவராத்திரி நாட்களில் ஏற்றுவதால் குலதெய்வத்தின் மனதானது மிகவும் குளிர்ச்சி அடையுமாம். இப்படி குளிர்ச்சி அடைந்தால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது. எனவே குலதெய்வம் எப்பொழுதும் நமக்கு கஷ்டத்தை தராமல் இருப்பதற்கும் பிரச்சனைகளை நம்மளை வந்து அடையாமல் இருக்கவும் நாம் மாதம் மாதம் சிவராத்திரி நாட்களில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று இந்த ஒரு செயலை செய்ய வேண்டும். குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் குலதெய்வத்தை நினைத்து வீட்டிலாவது நாம் ஒரு விளக்கை குலதெய்வம் புகைப்படத்திற்கு முன்பு ஏற்ற வேண்டும். நாளைய நாள் நாம் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று என்ன பொருளை கொண்டு வர வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காம நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற காஞ்சி மகான் கூறிய அனைத்து விதமான செய்திகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் நாளைய நாள் முடிவதற்குள் காலையோ மாலையோ எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு சென்று கொள்ளுங்கள். சென்றுவிட்டு ஏதாவது ஒரு விளக்கை நல்லெண்ணெய்யோ நெய்யோ ஒரு விளக்கை மட்டும் குலதெய்வத்துக்கு ஏற்றிவிட்டு குலதெய்வத்தின் மந்திரங்களை ஸ்லோகத்தை கூறுங்கள். கூறிவிட்டு அதன் பின்பு நீங்கள் குலதெய்வம் கோவிலிலிருந்து செல்லும் பொழுது ஒரே ஒரு சிவப்பு நிற துணியை நீங்கள் வீட்டிலிருந்து கொண்டு செல்லுங்கள். சென்றுவிட்டு அதற்கப்புறமாக குலதெய்வ கோவிலில் குலதெய்வத்தின் காலடி மண் என்று ஒரு இடமானது இருக்கும். நீங்கள் அங்கு இருக்கின்ற பூசாரியிடமோ அல்லது அந்த கோவிலில் இருப்பவர்களிடம் கேட்டீர்கள் என்றால் கட்டாயம் கூறுவார்கள். அந்த குலதெய்வத்தின் காலடி மண்ணை நீங்கள் அந்த சிவப்பு நிற துணியில் எடுத்து குலதெய்வத்தின் அந்த கோவிலில் வைத்து வணங்கிவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்து விளக்கேற்றி விட்டு குலதெய்வத்தை மனதார நினைத்து உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் கூறிவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய வாசலில் இந்த ஒரு பொருளை கட்டிவிடலாம். இந்த குலதெய்வத்தின் காலடி மண்ணை நீங்கள் கட்டிவிடுவதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்குமாம். எந்த ஒரு தீய சக்தியும் உங்களுடைய வீட்டிற்குள் வராது. எந்த விதமான பிரச்சனைகளும் தேவையில்லாமல் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அணுகாது. அவ்வளவு சக்தி இந்த ஒரு காலடி மண்ணில் இருக்கின்றதாம். உங்களுக்கு வர இருக்கின்ற பிரச்சனைகளையும் குலதெய்வமே வந்து தடுத்து நிறுத்துமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு காலடி மண்ணில் உள்ளது. எனவே இந்த சிவராத்திரி நாளில் நீங்கள் இந்த ஒரு செயலை செய்து விடுங்கள். இந்த காலடி மண்ணை நாம் எப்பொழுது வாசலில் இருந்து கலற்றி, அதாவது அடுத்த மண்ணை நாம் மாற்ற வேண்டும் என்றால் அடுத்த சிவராத்திரி எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது செய்யலாம். ஒரு சிவராத்திரியில் இதனை செய்துவிட்டு அடுத்த சிவராத்திரியில் இதனை செய்ய முடியவில்லை என்று வருத்தப்படாதீர்கள். நீங்கள் எப்பொழுது குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல முடியுமோ அப்பொழுது இந்த ஒரு மண்ணை, இந்த காலடி மண்ணை நீங்கள் மாற்றிவிடலாம். இப்படி மட்டும் நீங்கள் செய்யுங்கள். கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது. மறக்காமல் நீங்களும் இதனை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நமது சேனலுக்கும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம்.